போயிடலாம். போன எபிசோடில் சாஸ்கி பேரை கேட்கான். உனக்கெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறான். சக்குரா டீம் ஒன்றா நடந்து போகிறாங்க. சரி வாங்கன்னு லீ டீமும் கிளம்புறாங்க. லீ எனக்கு ஒரு வேலை இருக்குது நீங்கள் போங்கன்னு சொல்கிறான். பார்த்தா சாஸ்கி டீமை போய் நிப்பாட்டுறான். சாஸ்கி நான் உன் கூட சண்டை போடன்னு லீ சொல்ல, உன்னோட பேர் சாஸ்கி உச்சிகா தானேன்னு சொல்கிறான். உச்சிகா கிளானில் அறிவாளிங்க தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்கிறான். அப்புறம் சக்குராட்ட லவ்வை சொல்கிறான். அவள் லவ்வை அக்செப்ட் பண்ணாமல் முடியாதுன்னு சொல்கிறா. கோவப்படுறா. லீ வருத்தப்படுறான். உச்சிகா கிளானை பற்றி தெரிஞ்சும் வாரியா? சரி வான்னு சாஸ்கி சொல்ல லீ சந்தோஷப்படுறான். நிறுத்துங்கன்னு நருட்டோ சொல்கிறான். ஏன் கூட சண்டை போடுன்னு ஓடி வாரான். அவன் அப்படியே நிற்கான். சின்னதாக ஒரு தட்டு தட்டுறான். காலில் மிதித்து தள்ளுறான். சாஸ்கி நீ ஏன் கூட சண்டை போட தகுதியே இல்லைன்னு லீ சொல்கிறான். நான் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் கென் இன் த வில்லேஜ்னு சொல்கிறான். சாஸ்கி அவனோட கிக்கை தடுத்ததை நினச்சி பார்க்கான். சரி வாரேன்னு சொல்கிறான். சக்குரா சொல்கிறான் இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்குன்னு சொல்கிறா. சாஸ்கி சொல்கிறான் நான் 5 நிமிஷத்தில் சண்டையை முடிச்சிருன்னு சொல்லிட்டு போகிறான். ஓடி வாரான். லீ நினைக்க என்ன மன்னிச்சிருங்க காய் சென்ஸு, தடை செய்யப்பட்ட ஜுட்ஸுவை நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு ஆரம்பிக்கான். சாஸ்கி அடியே தடுக்கான். ஒரே கிக்கு விடுறான். சாஸ்கி சடனாக எந்திரிச்சு வர முடியலை. கீழே விழுறான். இது நிஞ்சுட்ஸுவா இல்லை கெஞ்சுட்ஸுவான்னு நினைக்கான். ஷரிங்கனை ஓப்பன் பண்ணுறான். இதான் ஷரிங்கனான்னு லீ நினைக்கான். சக்குரா சந்தோஷப்படுறா. நான் உன் அட்டாக் கம்பெனி கண்டுபிடிக்கன்னு ஓடி வாரான். ஆனால் அவன் ஒரு கிக்கு விடுறான். ஏரில் பறக்கான். லீ சொல்கிறான் இது நிஞ்சுட்ஸுவும் இல்லை கெஞ்சுட்ஸுவும் இல்லை அப்படின்னு அடிக்கான். இதான் டைஜூட்ஸுன்ட்டு ஓடி அடிக்கான். உன்னோட ஷரிங்கன் நிஞ்சுட்ஸுவையும் கெஞ்சுட்ஸுவையும் ஈஸியாக பார்க்கலாம், ஆனால் இது டைஜூட்ஸுன்னு சொல்கிறான். கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குன்னு சொல்லி அடிக்கான். என்னோட ஸ்பீடுக்கு நீ நிகரே இல்லைன்னு சொல்கிறான். லீ சொல்கிறான் இந்த உலகத்தில் உன்ன மாதிரி எபிலிட்டியோட பிறந்தவன் ஸ்கில்லே யூஸ் பண்ண தெரியாமல் இருக்கான். ஆனால் நான் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறவன். என்னோட அளவுக்கு உன்னால் வர முடியாதுன்னு சொல்கிறான். ஒரு கிக்கு விடுறான். சாஸ்கி அவன் மூவை பார்க்கான். ஆனால் அவனால் தடுக்க முடியலை. அவன் கையிலேருந்து திடீர்னு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி ஒரு கயிறு அவுக்கான். பார்த்தா ஒரு குணாய் வந்து தடுக்கு. அங்கே ஒரு ஆமை வந்துட்டு. சாஸ்கி சாக்கில் பார்க்கான். நீங்கள் முதல்ல இருந்து பார்க்கிங்களான்னு லீ கேட்கான். ஆமான்னு சொல்லுது. நீ அந்த ஜுட்ஸுவை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல நருட்டோ ஓடி வாரான். அந்த ஆமை தான் லீயோட சென்சேன்னு நினைக்கன்னு சொல்கிறான். எப்படி இவன்கிட்ட போய் தோத்தோன்னு சாஸ்கி நினைக்கான். திடீர்னு ஒருத்தன் வாரான். பார்த்தா அவன் தான் காய் சென்ஸு. ஷாக் ஆகுறாங்க. என்னடா இவன் கோமாளி மாதிரி இருக்கான்னு நினைக்காங்க. லீ அவன் காய் சென்ஸை அடிக்கான். ஷாக் ஆகுறாங்க. மன்னிச்சிருன்னு சொல்கிறான். அழுறாங்க 2 பேரும். இவன்கிட்டயே தோத்தோன்னு சாஸ்கி நினைக்கான். ஆனால் உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு லீ, 100 புஷ்அப் எடுக்கணும்னு சொல்கிறான். சரின்னு கிளம்புறாங்க. சக்குரா நீங்கள் சுன்னின் எக்ஸாம் போலையான்னு கேட்கான். சரி நீ போன்னு காய் சென்ஸை சொல்கிறான். இது கக்காஷி டீம் தானே நினச்சிட்டு வாரான். கக்காஷி எனக்கு தெரியும்னு சொல்கிறான். எப்போவுமே கக்காஷிக்கும் எனக்கும் தான் போட்டின்னு சொல்கிறான். இல்லைன்னு சொல்கிறாங்க. காய் சென்ஸை திடீர்னு சாஸ்கி பின்னாடி நிற்கான். அதிர்ச்சியாக வராங்க. எங்கள் போட்டியில் 50 வெற்றியும் 49 தோல்வியும் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நான் கக்காஷியோட ஸ்ட்ராங்குன்னு காய் சென்ஸே சொல்கிறான். ஷாக்கில் பார்க்காங்க. இருக்குமோன்னு சாஸ்கி நினைக்கான். பயப்படுறான். நருட்டோ லீ கையை பார்க்கான். தழும்பா இருக்குது. காய் சென்ஸு கிளம்புறான். லீ சொல்கிறான் நான் பொய் சொல்லிட்டேன். என்னோட ஒருத்தன் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு சொல்கிறான். ஆனால் என்னோட டார்கெட்டே நீ தான் சொல்லிட்டு கிளம்புறான். எக்ஸாமுக்கு தயாராகிருன்னு சொல்லிட்டு போகிறான். நருட்டோ சொல்கிறான் உச்சிகா அவ்வளோ விசேஷம் இல்லை போலுக்குன்னு சொல்கிறான். அவனை தோக்கடிக்க போகிறேன்னு சாஸ்கி சொல்ல இப்போமே தோத்துட்டு தான் நிற்கன்னு சொல்கிறான். நிறுத்துன்னு சக்குரா சொல்கிறா. நீ அவன் கையை பார்த்தியா நருட்டோ கேட்கான். அவன் வாழ்க்கை முழுக்க ட்ரைனிங் தான் எடுத்திருப்பான் போலுக்குன்னு சொல்கிறான். கோவப்படுறான். ஆனால் அப்படியே சிரிக்கான். இனிமே தான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்கிறான். எபிசோடு முடியுது.